வணக்கம், வெல்கம் பேக் டு அ சூப்பர் vlog. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனாலேயே என்னமோ தெரியல, 2 நாள் டிலே ஆகி போச்சு. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வைரல் இன்ஃபெக்ஷன். இப்போது பேக் டு நார்மல், ஃபிட் அண்ட் ஃபைன். மண்டே போட வேண்டிய வீடியோ இன்றைக்கி போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கணபதி நம்ம கம்யூனிட்டியில் புது புது ஃபேமிலிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒவ்வொரு கை கொடுத்து ஆளுக்கு வேலை பிரிச்சுக்கிட்டோம். ஸோ எல்லாமே இன்ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன், லைட்ஸு, சவுண்ட்ஸு, ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக கிராண்டாக எல்லாமே வித்தின் அ பட்ஜெட் பண்ணோம். செமையாக ரா ஃபுட்டேஜ் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிளிம்சஸ் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்கு ஒவ்வொரு பிரசாதமும் அடுத்த நாளைக்கு வந்து காலையில் 11 மணிக்கு பூஜை வச்சுருந்தோம். ஸோ நான் வந்து சுண்டல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். முந்தின நாள் நைட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிச்சிட்டோம். குட் மார்னிங். இன்னொரு வாட்டி எல்லாருக்கும் பிலேட்டட் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. 7ஆம் தேதி செப்டம்பர் 7th அன்னைக்கே இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் சுட ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். பத்மா vlogs தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், என்னோட ஐடி. ஸோ இன்ஸ்டாகிராமில் டக்குன்னு ரீல்ஸ் அப்லோட் பண்ணிடுவேன். யூடியூப்பில் கொஞ்சம் லேட் ஆகிடும். ஸோ 2 கிலோ சுண்டல் வந்து பிரித்து தான் 2 பேட்சாக தான் தாளித்தேன். ஒரே பாத்திரத்தில் பத்தில். ஸோ நைட்டுக்கு வந்து டின்னர் இருக்கும்போது ப்ராப்பர் பிரசாதம், ஆனியன் கார்லிக் எல்லாம் இல்லாமல். நம்ம காலனியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஒரு 40, 50, 60 பேர் ஓகேவா. அன்றைக்கி சாப்பிட்டது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 பேர். நாங்கள் கணக்கு எடுத்தது 50 பேர். ஸோ நல்லாவே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சாப்பாடு போட்டாச்சு. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக தனித்தனியாக நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டாடாமல் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து கொண்டாடும் போது அவ்வளோ ஜாலியாக இருக்குது. பிளானிங்கே பார்த்திங்கன்னா 1 மாதம் முன்னாடியிலேருந்து சும்மா கணேஷா பிளான் பண்ணலாம், கணேஷா மீட்டிங்னு சொல்லி அதுவே எங்களுக்கு ஒரு கெட் டுகெதர். ஸோ நிறைய பாட்லாம் கெட் டுகெதர் பண்ணியாச்சு. இன்னுமே வந்து இந்த மாதிரி ஒகேஷன்ஸு பார்த்திங்கன்னா இப்போ கணேச சதுர்த்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று நமக்கு வந்து இன்னமே தான் பண்டகை ஃபுல்லாக ஸ்டார்ட். நவராத்திரி வருது, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ், நியூ இயர்னு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. வீட்டில் வந்து நான் விளக்கு வச்சு சுண்டலே கொஞ்சம் படைச்சிட்டு வீட்டில் இருக்கிற கணேஷாவுக்கு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. காலையில் இட்லி தான் செஞ்சுருந்தேன். ஸோ மத்தியானம் லஞ்சு வந்து பெருசாக ஒன்றும் செய்யலை. நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை லஞ்ச் ஓகேவா. வீட்டுக்கு ஆளாளுக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு போனதே அன்பிளான்டாக செம்மையாக பூஜை ஆகிப்போச்சு. அதுவே ஒரு பாட்லக் லஞ்ச் மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, அந்த 60 சாப்பாடு சொன்னது வந்து நம்ம லேபர்ஸ்க்கு மட்டும். நம்ம ஃபேமிலிஸே 50-60 பேர் இருக்காங்க. ஸோ மொத்தமாகவே பார்த்திங்கன்னா 130 பேர் நாங்கள் சாப்பிட்டோம் அன்றைக்கி டின்னர். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஸோ ப்ரோக்ராம் என்னன்னா 11 மணிக்கு நமக்கு வந்து பண்டிதர் வந்துடுவாங்க. ஸோ சாமி வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ காலையில் வந்து சாமி கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி ஆர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு பிரசாதம் எல்லாம் படைச்சிட்டு எல்லாருமே நம்ம பிரசாதம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மணி 2 மணி வரைக்கும் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 4 மணிக்கு மேலே இந்த கல்ச்சுரல்ஸ் இருந்துச்சு. ஸோ பசங்க எல்லாமே அழகாக ரெடி ஆகிட்டு பரதநாட்டியம், டான்ஸ்லேருந்து, பாட்டிலேருந்து, ஸ்லோக்கிலேருந்து பசங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 15 ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு. அதுவே எங்களுக்கு ஜாலி. அதுக்கப்புறம் அப்படியே டின்னர், அதுக்கு முன்னாடி விசர்ஜன். இப்படி தான் அன்றைக்கி நாள் வந்து செம்மையாக சூப்பராக இருந்தது. சுண்டல் தாளிக்கும் போது ஈவன் எலுமிச்சை பழம் சாதம் தாளிக்கும் போது நான் இது ஃபாலோ பண்ணுவேன். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கறி லீவ்ஸ் இருக்குது இல்லைங்களா, கருவேப்பிலை வந்து பொடியாக எவ்வளோ முடியுமோ ரொம்ப பொடிசாக நறுக்கிட்டு நீங்கள் தாளிக்கும் போது எண்ணெயில் போடுங்க. ஓகே, நம்ம என்னென்ன தாளிக்கிறோம் இல்லைங்க, கடுகு, சீரகம், நான் சீரகமும் போடுவேன். எலுமிச்சை பழம் சாதத்துலேயும் கொஞ்சம் சீரகம் போடுவேன், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலை பருப்பு, கொஞ்சம் சீரகம், பெருங்காயம், நம்ம என்னென்ன தாளிக்கிறோமோ கூடிய வந்து நிறைய ஓகேவா ஃப்ளேவருக்கு பொடிசாக நறுக்குன கறி லீவ்ஸ் போட்டுருங்க, நல்லா அள்ளி. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாளிச்சுட்டு மேலே வந்து இன்னும் முழுசாக நம்ம எப்போ போடுற மாதிரி கறி லீவ்ஸ் போடுங்க. அந்த எண்ணெயில் வந்து அந்த கறி லீஃப் ஃப்ளேவர் ஃபுல்லாக அப்படியே இன்ஃப்யூஸ் ஆகிடும். நீங்கள் பொடிசாக நறுக்கி போடும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சை பழம் சாதத்தில் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கருப்பு சுண்டல் தான் ரொம்ப விசேஷமாக கணேஷாவுக்கு. அன்றைக்கி ட்ரெஸ்ஸு வந்து இந்தியன் எத்னிக் போட்டுக்கலான்னு பேசிக்கிட்டோம். லேடிஸ் எல்லாமே புடவை கட்டலான்னு யாருனால முடியுதோ
கொஞ்சம் பேர் வந்து லெஹெங்கா அந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கலான்னு. ஸோ நான் வந்து ஒரு அழகாக புடவை, புது புடவை ஓகேவா, கிஃப்ட்டில் வந்தது, நல்லா ஃப்யூஷன் லுக்கில். அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ப்ளவுஸும் இருக்குது, நான் காட்டுற பாருங்கள். அந்த புடவை நல்லா மேட்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது வந்து ஓரன் தைக்கல, ஃபால்ஸ் தைக்கல, ஒன்றுமே இல்லை. சரி எனக்கு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஒரு 3-4 ஹவருக்கு தானே. காலையில் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு சுடிதாரே போட்டாச்சு. புடவை வந்து சரி சாயங்காலமாக கட்டலான்னு எல்லாம் பேசிக்கிட்டோம். எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளவுடியாக ஆகிப்போச்சு. ஃபுல் க்ளவுடி ஆகிட்டா, ஐயோ மழை எல்லாம் பெஞ்சாக்கா. சரி இந்த ப்ரோக்ராம் இருக்குது இல்லைங்களா, அந்த டான்ஸ் ப்ரோக்ராம், அதுக்கு ஆங்கரிங் பேசுகிறதெல்லாம் நான் தான். சரி நம்ம வந்து கொஞ்சம் இங்கே அங்கே ஓடுற மாதிரி இருக்கும், சரி புடவை கட்டிட்டு மழை எல்லாம் பெஞ்சா எப்படி அப்படின்னு நானாக என் மைண்ட் அப்படி ஒரு பிளாக் இருக்குது. இல்லை புடவைனாவே எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு இது தான். ஸோ கடைசியில் புடவை கட்டலை. ஸோ இன்னொரு சுடிதார் போட்டுக்கிட்டேன். ஆனால் துப்பட்டா, என் புது துப்பட்டா அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இனாகிரேட் பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. புடவை கட்டியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். अष्टविनायक नमो नमः गणपति बाप्पा मोरया सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक गणपति Seriously very lucky. मोरया बिंदुमं बिंदु संयुक्तम ओंकारम ज्योतिर्मयी पृथ्वी दिव्या तथा ओम शुभे शोभने मुहूर्त्याद्येन स्नापयामि ओम वर्णो हारिषं विष्णोरश्वस्य वादिनः ಗಣೇಶನ ಸುಮ್ಮವಾ. This should be in center. Corner. Two sides. You can. அப்பா எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் ட்ரீட் பிளானே பண்ணலை. பிரசாதம் ட்ரீட். விநாயகர் சதுர்த்தினா சும்மாவா, அத்தனை வகை பிரசாதம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அத்தனை வெரைட்டி வந்துட்டே இருக்குது. வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தட்டு நிறைய, வயிறு நிறைய பிரசாதம். ஸோ திம்முன்னு சாப்பிட்டு மணி கிட்டத்தட்ட 2 மணி 2:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாருங்கள், புடவைலாம் எடுத்து வச்சேன். அழகு பார்த்துட்டு ஆஹா இது கட்டலாம் அது கட்டலாம் எல்லாமே மேட்சிங் எடுத்து வச்சுட்டு கடைசியில் இது போட்டாச்சு. நல்லா தான் இருக்குது. ஓகே, இன்னொரு நாளைக்கு அது கட்டுவோம். கூடிய ஒரு டெம்பிள் ஜுவல்லரி சோக்கரும் போட்டிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும் சாரியோட ட்ரெஸ்ஸோட. இது வந்து சில்வர், கோல்டு கிடையாது. லக்கிலி அன்றைக்கி மழையே வரல. ஸோ கல்ச்சுரல்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு, ஒரு 2 ஹவர். ஆனால் அது வந்து வீடியோ எடுக்கல, ரொம்ப நீளமாக போயிடும். கல்ச்சுரல்ஸ் முடித்த உடனே பண்டிதர் வந்தாங்க, பூஜையும் பண்ணியாச்சு.
ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. என்னோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இது லைவாக நேரில் விசர்ஜன் பார்த்தேன். பசங்க எல்லாம் ரொம்ப லக்கி, இந்த வயசுலேயே பார்க்க கிடைச்சது அவங்களுக்கு. ஒரே நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு விசர்ஜன் பண்ணும்போது. விசர்ஜனை தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அடுத்த வாட்டி 3 நாள் கணேஷா வைப்போன்னு பேசிக்கிட்டு பார்ப்போம். நான் மறுபடியும் ஹேர் கட் பண்ணியாச்சு. 10 நாளில் 2வது ஹேர் கட். 8 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் பண்ணுவேன் அந்த அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம். கொஞ்சம் இந்த ஹைட் மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ என்ன ஆச்சுனாக்கா நான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பிளண்ட் மாதிரி பண்ணிட்டேன். பட் என் ஃபேஸ்க்கு சூட்டே ஆகலை. ஒரு வாரம் 10 நாள் பார்த்தா என்னால் முடியல. ஸோ என்னோட பழைய ஸ்டைலுக்கே போயாச்சு அந்த ஸ்டெப்ஸில். இதுனா கொஞ்சம் ஓகே. அட்லீஸ்ட் நான் எப்போவுமே போனி தானே போடுவேன். போனி போடும்போது கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த ஷேப் நல்லா வருது. அந்த பிளண்ட்டில் அது கூட நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. சரி ஓகே, நம்ம வந்து அமேசான் ஹால் பார்த்துடலாம். இந்த கணேஷா vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ ஓகே. ரொம்ப ஒரு மாதிரி நேற்றெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே படுத்துகிட்டே இருந்துட்டு இதுவாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ சூப்பர் நல்லா. இது பாருங்கள், ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட்டே இது தான். ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட்டே இது தான். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா சாஃப்ட் காட்டன் இது. ஸோ இது எல்லாமே வீட்டில் டெய்லி வேர்க்கு போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம வெளியிலையும் போட்டுக்கலாம், வீட்லேயும் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு கம்ஃபர்ட். என்ன கூல் லுக் பாருங்கள். நல்லா ஒயிட் பேக்ரவுண்டில் பளிச்சுன்னு ஒரு பேரட் கலர்ஃபுல். இது வந்து கஃப்தான். இது அப்படியே போடலாம் ட்ரெஸ். பட் இது கூட வந்து ஒயிட் கலர் சேம் இதே இதில் பிரிண்ட் இல்லாமல் பிளேன் சாலிட் ஒயிட்டில் பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிரிண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த கிளிக்கு பதிலாக இன்னும் வேறு என்னென்னவோ ஆப்ஸ்ட்ராக்ட் டிசைன்ஸ் இருக்குது. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது அப்படியே ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கலாம். பேண்ட்டே இதுக்கு தேவையில்லை. பட் நமக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு பேண்ட்டும் இருக்குது பாருங்கள். ஒயிட் பிரிண்டட் கஃப்தான் செட்டோட விலை 799 rupees. ஒயிட் அண்ட் ப்ளூவில் இன்னொரு கஃப்தானு ஃபுல்லாக இந்த குரோஷியா அந்த மாதிரி ஃபுல்லாக லைனிங்ன்ற பார்டர் கொடுத்துருக்கு. ஃபுல்லாக ரன்னிங். இது வந்து நீ லென்த்து தான். சேம் இதே லென்த் தான் நான் போட்டுட்ருக்கிற ட்ரெஸ் கூட. இதோட ஃபுல் லுக்கும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ இதுவும் அதே லென்த் தான். எவ்வளோ கம்ஃபர்டபுள் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸ்லிப் போட்டும் போடலாம். இது வந்து பலமாக இருக்குது. ஃபுல் சாலிட். இது பெட்ஷீட் துணி மாதிரி இருக்குது. ஆனால் சாஃப்டாக இருக்குது. இப்போ பேச்சுக்கு சொல்கிறேன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் துணியில். கஃப்தான் ட்ரெஸ்ஸோட விலை 699 rupees. இதில் பிங்க் ஆப்ஷனும் இருக்குது. காட்டனி ஃபேப். இதுதான் நான் போட்டுட்ருக்கிற ட்ரெஸ். 799 இதோட விலை. பியூட்டிஃபுல் க்ரீன். நான் சொன்னேன் இல்லை, இப்போ க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு ப்ளெசன்ட் க்ரீன். நல்ல ஒரு கார்டன் பிரிண்டில் பாருங்கள். ஃபுல் பூவா இலையா. நல்ல ஒரு 3/4 கொஞ்சம் கீழே ஸ்லீவ்ஸ். இங்கே எலாஸ்டிக் கொடுத்துருக்கு. இது நான் ஏற்கனவே போட்டுட்டேன். செம்ம கம்ஃபர்ட்னா அழகாக கீழே வந்து ஃப்ரில்ஸ் கொடுத்துருக்கு. ஃப்ராக் இது பாருங்கள். ஐயோ, நான் உல்ட்டாவாக காட்டிகிட்ருக்கேன்னா இங்கே இது பார்க்கும்போது தான் தெரியுது உல்ட்டா. சரி ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி தான் இருக்குது. பிளேன் பட் செம்ம க்யூட் கம்ஃபர்டபுள் சூப்பர். இந்த க்ரீன் காட்டன் ட்ரெஸ்ஸோட விலை 949 rupees. நமக்கு வந்து கம்ஃபர்ட்னா லக்ஸரி. இதுதான் லாஸ்ட் அவுட்ஃபிட். ப்ராடக்ட் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். எல்லாமே அங்கே கொடுக்குறேன் டீட்டெயில்ஸாக. இதில் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கும். இந்த கலர் இந்த பிரிண்ட் பேட்டர்ன் பிடிக்கலனாக்கா இதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கிடச்சிரும். சிலதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பாருங்கள். அதே மாதிரி போன ட்ரெஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதே இது. இங்கே வந்து கொஞ்சம் உங்களுக்கு இது கொடுத்துருக்கு, ப்ளீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. இங்கே வந்து இந்த மாதிரி கட்டிக்கலாம். இதெல்லாம் போடும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோவும் அழகாகவும் இருக்கும். போடும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த லுக்கு வராது. ஆனால் போட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நைஸ். ஃப்ளேட் ஃப்ராக்கோட விலை 1299. இதுவும் காட்டன் தான். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் நான் வச்சு நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ணுவேன். கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், ஃபேஷனபிளாகவும் இருக்கணும், லுக்காகவும் இருக்கணும். வீட்லேயும் போட்டுக்கலாம், வெளியிலையும் போட்டுக்கலாம், ட்ராவல் டைம்லேயும் போட்டுக்கலாம். இதனால் என் கேமரா மக்களாக தெரியுது. சரி ஓகே, நம்ம ஷாப்பிங் ஹால் டன். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிடும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.